மக்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த ஒரு ஒரு வாரமாக முருகன் யார் கடவுள் அப்படின்றது தான் எல்லாருக்கும் இருக்கிற சந்தேகம். அதாவது நான் சொல்லக்கூடிய இந்த விஷயங்கள் ஞான ரீதியாக, அதாவது இயற்கையை சார்ந்த விஷயங்களை யோசித்து அதை கனெக்ட் பண்ணி ஞான ரீதியாக யோசித்தா மட்டும்தான் இதோட விளக்கம் உங்களுக்கு புரியும். இல்லைன்னா தவறுதலாக நீங்கள் புரிஞ்சுக்குவீங்க. இப்போது நம்மளுடைய புராண கதையில் இருக்கிற புக்கு இல்லை லேட்டஸ்ட்டாக எழுதின புக்கெல்லாம் வச்சு படித்தீங்கன்னா இது உங்களுக்கு புரியாது. சரிங்களா? சரி, இந்த முருகன்ற கடவுள் யார் அப்படின்றத உங்களுக்கு ஒரு விஞ்ஞான ரீதியாகவும் உங்களுக்கு புரிகிற மாதிரி ஒரு விளக்கம் சொல்கிறேன். இதில் ஏதாவது தவறு இருந்தால் என்ன மன்னிச்சுக்கணும். சரிங்களா? ஏன்னா அவங்கவுங்க எடுத்துக்கிற புரிதல் பொறுத்து தான் அவங்களுக்கு அந்த மாதிரி மெசேஜ் சேருன்றதுனால ஏதாவது தவறு இருந்தால் என்னை மன்னிச்சுக்கோங்க. சரி, அதாவது 6 படை முருகன் அப்படின்றதும் 6 வகையான மண் அப்படின்றதும் ஒன்று. சரிங்களா? ரெண்டாவது இந்த 6 வகையிலிருந்து ஒவ்வொரு மண்ணிலையும் ஒவ்வொரு விளைச்சல் உண்டானக்கான உணவுப் பொருட்கள் விளையுது. சரிங்களா? அப்போ 6 வகையான சுவை, நம்ம சொன்னால் இனிப்பு, துவர்ப்பு, கசப்பு, சரிங்களா, இதெல்லாம் நம்ம சொல்கிறோமா இல்லையா? அப்போ 6 சுவை சமமாக இருந்தால் மட்டும்தான் நம்ம உடல் ஆரோக்கியமாக இருக்கும். சரிங்களா? அப்போ இங்கே தான் முருகனே என்னவாக வர்றாரு, மருத்துவராக வர்றாரு. அதாவது சித்த மருத்துவம் இப்படி தான் உருவாச்சு. அவரே தான் குருவாக மாறுறாரு, சித்தர்களாக மாறுறாரு, அவரே தான் மருந்து கண்டுபிடிக்கிறாரு. அப்போ ஒரு மண்ணில் விளையக்கூடிய உணவுப் பொருள்களை அதிகமாக எடுக்கும்போது இன்னொரு மண்ணில் இருந்து விளையக்கூடிய உணவை எடுக்கும்போது அங்கே சமமாகுதுன்னு கண்டுபிடிக்கிறாங்க. சரிங்களா? முருகரே தான் வேறு ரூபத்தில் அதை செய்கிறார். இதை தான் பழனி முருகன் நவபாசனங்கள் கொண்ட செயல். இதை தான் போகர் என்ன பண்ணுறாரு, நவபாசனங்களை கொண்டு மருத்துவத்தை வச்சு வடிவமைக்கிறார். அப்போ முருகரே தான் என்னவா வராரு, குருவாக வராரு. இது ஒரு வகை. அடுத்து 6 வண்ணங்கள். சரிங்களா? 6 வண்ணங்கள் அப்படின்றது என்னன்னா, நம்ம உடம்புக்குள்ளே இருக்கிற 6 சக்கராக்கள். 7 சக்கராக்கள் இருக்குது. 7வது சக்கரத்துக்கு என்ன இல்லை, உருவம் இல்லை, வடிவம் இல்லை, கலர் இல்லை. சரிங்களா? அப்போ 6 சக்கராக்கள் அப்படின்றது 6 வகையான வண்ணங்கள். சரிங்களா? ஒருத்தர் 7 அடையணும் அப்படின்னா, 7ன்றது அதிசயம். 7 தட்டுக்கள், 7 அதிசயங்கள், 7 சப்த மாதாக்கள். இப்போது இப்படி 7ன்றதுல அதிசயங்கள் நிறையா இருக்குதா? அப்போ 6 கடந்தால் தான் 7ன்ற உணர்வு தன்மையை நம்ம உணர முடியும். அதில் தான் சிவன் தன்மை இருக்குது. சரி, ரைட்டு. அப்போ 6ன்றது என்னது அப்படின்னா, 6 சக்கராக்கள் கடக்கும்போது இங்கே தொண்டையில் ஒரு ஞான நீர் உருவாக்கும். அது முதலில் கசக்கும், அதுக்கப்புறம் இனிப்பாக இருக்கும். சரிங்களா? அப்போ இங்கே பாருங்க, வானவில் தோன்றும் போது நம்ம என்ன சொல்கிறோம், மழை பெய்ய போகுதுன்னு சொல்கிறோமா? அந்த மழை தான் ஞான நீர், சுத்தமான நீர். சரிங்களா? இப்போது இப்படி 6 படை முருகனும் அப்படின்றதும் 6 வகையான மண் அப்படின்றதும் 6 சுவை 6 வண்ணங்கள்ன்றதும் வெவ்வேறு கிடையாது. எல்லாமே முருகன் தான் பல தன்மையில் வராரு. சரி, இவர் நெருப்பு இல்லாமல், சிவனின் சக்தி இல்லாமல் இவரால் வேறு தன்மைக்கு மாற முடியாது. அதனால தான் மண்ணில் சூரியன் உச்சம். அதனால தான் வடநாட்டில் வடக்கு பகுதியில் தான் மண் உச்சம். சரிங்களா? இப்போ கூகுளில் நீங்கள் செக் பண்ணுங்கள், வடக்கு பகுதியில் மண் உச்சம். அங்கே நெருப்பு அதிகமாக இருக்கக்கூடிய, நெருப்பின் தன்மை அதிகம். அதனால தான் அங்கே உள்ளவங்க எதை கும்பிட்றாங்க, சிவனை வழிபடுறாங்க. சரிங்களா? முருகனை நம்ம வழிபடுறோம். சரி, அப்போ முருகன் வடக்கு பகுதியில் பிறந்தவர். ஆனால் அவர் கோவிச்சுக்கிட்டு எங்கே வராரு, தமிழ்நாட்டுக்கு வராரு. எப்படி வராரு, ஆண்டி கோலத்தில் வராரு. சரிங்களா? வேறு தத்துவத்தில் வராரு. அப்போ மண் தன்மையில் இருந்த முருகன் இங்கே வரும்போது பெண் தன்மையாக வராரு. பெண் தன்மை மீன்ஸ் நான் சொல்கிறது பனிக்கட்டியாக, ஐஸ் கட்டியாக, நீராக மாறிடுறாரு. நீருக்கு மட்டும்தான் என்ன இல்லை, பாடி இல்லை. நீருக்கு என்ன இல்லை, ஒன்றுமே இல்லாதவன். சரியா? அப்போ சிவன் அப்படின்றது நான் நல்லா புரிஞ்சுங்க. அதாவது மண் இருக்குது, சூரிய வெளிச்சம் அடிக்குது, அந்த நெருப்பு தத்துவத்தை மண் உள்வாங்கி இரவில் கார்பனாக வெளியே அனுப்பும்போது அந்த கார்பனுக்குள்ளே எரிபொருள் நீர் மேலே போகுது. திரும்ப எரிபொருளை சிவன் எடுத்துக்கிட்டு நீரை திரும்ப வேறு ஒரு ரூபத்தில் பூமிக்கு அனுப்புகிறார். அப்போ மண் தான் 2 கிரகங்களாக மாறுது. ஒன்று சூரியனாகவும் இன்னொன்று சந்திரனாகவும். ஒரு ஆண் தன்மை, இன்னொன்று பெண் தன்மை. சரிங்களா? அதனால தான் வலது சைடு இருக்கிறது ஆண், இடது சைடு இருக்கிறது பெண் நம்ம சொல்கிறோம். சரிங்களா? அப்போ வடக்கு தெற்கு, வடக்குக்கும் தெற்குக்கு தான் ஈர்ப்பு சக்தி, ஆணுக்கும் பெண்ணுக்கும் தான் ஈர்ப்பு சக்தி. சரிங்களா? அப்போ தெற்கில் என்னவா மாறிறாரு, ஐஸ் கட்டியாக ஞானம் அடைஞ்சு ஐஸ் கட்டியாக இங்கே அமர்றாரு. சரிங்களா? அப்போ வடக்கு பகுதியில் மண் உச்சம், தெற்கு பகுதியில் பனிக்கட்டி உச்சம்.
அதை தான் இப்போ விஞ்ஞானிகள் கண்டுபிடிச்சாங்க. சந்திரன் வீட்டில் தென்பகுதியில் வந்து பனிக்கட்டி இருக்குன்னு கண்டுபிடிச்சாங்க, நம்ம விஞ்ஞானிகள் கண்டுபிடிச்சாங்க. சரிங்களா? அப்போ இந்த தத்துவத்தில் தான் முருகன் வந்தார். இப்போ முருகன் இங்கே வரும்போது, ஞான ரீதியாக வரும்போது, இங்கே இப்போ நம்ம தமிழர்கள்னு சொல்லப்படக்கூடிய நம்ம எல்லாருமே, அப்போ முருகன் இங்கே வரும்போது குருவால் அவர் அருளால் நம்மளுக்கு நிறைய சக்திகள் கிடச்சிது, ஞானம் கிடச்சிது. அதன் மூலமாக தான் தமிழ் முதன்மையான பழமையான மொழின்றதை நம்ம சொல்கிறோம். நிறைய சக்திகள் கிடச்சிது. தமிழர்கள் நிறைய முன்னோடிக்கான விஷயங்களுக்கு அடைஞ்சதுக்கு காரணம் முருகன் தான். அந்த முருகன் மண்ணை இல்லை, ஞான ரீதியாக நீராக இருந்து அதுலேருந்து வரக்கூடிய அந்த காற்று சுவாசம் நம்மளுக்கு நிறைய சக்திகளை கொடுத்ததுனால அவர் வேறு வடிவத்தில் வந்து நம்மளுக்கு எதை சொல்லி கொடுத்தாரு, மருத்துவத்தை சொல்லி கொடுத்தாரு. நிறைய அது சார்ந்து தமிழர்களுக்கு நிறைய சார்ந்த விஷயங்களை சொல்லி கொடுத்தவர் யாருன்னா முருகர் தான். அப்போ மண் அப்படின்ற அடையாளமாக இருந்த ஒருத்தர் இப்போது நான் ஒன்றும் இல்லை அப்படின்ற ஒரு தத்துவத்தில் வந்து இங்கே உட்காந்துருக்கிறார். சரிங்களா? அப்போ மண் தான் நீராகிடுச்சு. பாடியாக இருந்ததுனா இப்போ நீராக மாறி பாடி இல்லாமல் இருக்கேன் அப்படின்றது தான் கான்செப்ட். சரி, ரைட்டு. அப்போ இந்த தத்துவத்தில் தான் நம்ம இயக்கிட்டு இருக்கோம். இப்போ முருகன் யாருக்கு சொந்தம் அப்படின்னா, முருகன் யாருக்குமே சொந்தம் இல்லை. சரிங்க? நம்ம அதை உணர்ஞ்சுக்கணும். அதாவது மண் அப்படின்றது வந்து மண் இல்லாமல் எந்த உயிரினங்கள் வாழ முடியாது. சரிங்களா? மண் யாருக்கும் சொந்தம் கிடையாது, எல்லா உயிரினங்களுக்கும் எல்லாத்துக்கும் சொந்தம். சரிங்களா? இது எனக்கு மட்டும்தான் சொந்தம்னு சொல்கிறதுக்கு யாருக்கும் உரிமை இல்லை. சரிங்களா? அப்போ வடக்கு பகுதியிலேருந்து தான் வந்தார், தெற்கு பகுதியில் ஞான ரீதியாக உட்காந்தார். சரிங்களா? அப்போ முருகன் ஏன் கடவுள்னு நான் சொல்ல முடியுமா? அப்போ உண்மையான ஜீன் எங்கே இருக்குது? வடக்கில் தான் இருக்குது. அதனால தான் அவங்க சிவனை வழிபடுறாங்க. செவ்வாய் வீட்டில் சூரியன் உச்சம் அடைகிறதுனால வடக்கு பகுதியில் வந்து சிவனை வழிபடுறாங்க, தெற்கு பகுதியில் வந்து குரு உச்சம். சரிங்களா? அதனால தான் நம்ம முருகரை கும்பிட்றோம். நிறைய குருமார்கள், ஜீவ சமாதி, சரிங்களா, பெண் தெய்வங்கள்லாம் அதிகமாக வழிபடக்கூடிய காரணம்லாம் என்னன்னா இதுதான். சரிங்களா? அப்போ உண்மையான ஜீன் எங்கே இருக்குது? வடக்கு பகுதியில் இருக்குது. இப்போ அவங்கள கும்பிடக்கூடாது, இது உங்களுக்கு சொந்தம்னு நம்ம சொல்ல முடியாது. உண்மையை பார்த்தா அவங்களுக்கு தான் அது சொந்தம், நம்மளுக்கு முருகர்ன்ற ஒரு சொந்தம் கிடையாது. சரிங்களா? ஆனால் நிறைய ஞானத்தை நம்மளுக்கு சொல்லி கொடுத்துட்டு நம்மளுக்கு நிறைய விஷயங்களை சொல்லி கொடுத்துருக்கிறாரு. சரிங்களா? அப்போ முருகர்ன்றவர் வந்து இந்த தத்துவத்தில் இருக்கிறாருன்றதை நம்ம உணர்ந்துக்கணும். சரிங்களா? அப்போ வடகிழக்கு பகுதியில் மழை பெய்யணும்னா தென்கிழக்கு பகுதி உதவி வேணும். தென்கிழக்கு பகுதியில் மழை பெய்யணும்னா வடகிழக்கு பகுதியில் நம்மளுக்கு உதவி செய்யணும். அதாவது நெருப்பு தத்துவத்துக்கும் குளிர்ச்சி தத்துவத்துக்கும் தான் இங்கே எல்லாமே. சரிங்களா? அப்போ குளிர்ச்சி தத்துவம் எங்கிட்ட இருக்குது? தெற்கு பகுதியில் இருக்குது. நெருப்பு தத்துவம் எங்கே இருக்குது? வடக்கு பகுதியில் இருக்குது. அதனால தான் அவங்க கோதுமை எல்லாம் சாப்பிட்றதுக்கு காரணம். கோதுமை, சப்பாத்தி இதெல்லாம் எடுத்துக்கிறாங்களா, அதிகமான உணவுப் பொருட்கள். சரிங்களா? அதிகமான அங்கே வறட்சி நிலவக்கூடிய வட மாநிலங்களில் இது இருக்கிற காரணம் என்னன்னா, அங்கே சூரியன் உச்சம் அடைஞ்சிடுறாரு. சரிங்களா? தெற்கு பகுதியில் நம்மளுக்கு எல்லா வகையிலுமே நம்மளுக்கு உணவு, கோதுமையை தவிர்த்து நம்ம எல்லாருக்கும் உணவு கிடைக்கிது. இங்கே நம்மளுக்கு நீர் நல்லா கிடைக்கிறதுனால தான். சரிங்களா? இப்போது இந்த தன்மையில் தான் முருகர் இருக்கிறாரு. சரிங்களா? அப்போ முருகன்றவர் எல்லாத்துக்குமே சொந்தம். இதை ஞான ரீதியாக மக்களாகிய நாம் யோசிக்கணும். உடல் ரீதியாக பார்த்தா ஆர்பிசின்றது வந்து மண் தன்மை வடக்கு பகுதி, டபிள்யூபிசின்றது வந்து தென்பகுதி. ஆர்பிசி இல்லாமல் டபிள்யூபிசி இல்லை. ஈர்ப்பு சத்து இல்லாமல் எதிர்ப்பு சக்தி கிடையாது. நம்ம உடம்புல ஆர்பிசி டபிள்யூபிசி சொல்கிறோமா இல்லையா? ரெட் பிளட் செல்ஸ், ஒயிட் பிளட் செல்ஸ். சரிங்களா? அப்போ ரெட் இல்லாமல் ஒயிட்டு கிடையாது. சரிங்களா? அப்போ எதை ஈர்க்கிறோமோ அதுக்கு சார்ந்த விஷயங்களில் எதிர்ப்பு எங்கே உண்டாகும்? டபிள்யூபிசியில் உண்டாகுமா இல்லையா? அப்போ வடக்கு பகுதியில் நம்மளுக்கு எது கெடுதல் நினைக்கிறோம், எதிர்ப்பு எங்கே வருது? தமிழ்நாட்டிலேருந்து தானே வருது. சரிங்களா? அப்போ நிறைய விஷயங்கள் இருக்குது. இது நம்ம அரசியல் ரீதியாக போகக்கூடாது. பட் ஞான ரீதியாக பார்த்தோம்னா முருகன்றது வந்து எல்லாத்துக்கும் சொந்தம். நம்மளுக்கு இந்த வடிவத்தில் வந்து தான் அவர் நிறைய ஞானத்தில் மருத்துவத்தை சொல்லி கொடுத்தாரு. நிறைய வர்ம கலைகள் இதெல்லாம் சொல்லி கொடுத்தவர் யாருன்னா முருகர் தான். சரிங்களா? இப்போ இதில் நிறைய தத்துவங்கள் இருக்குது. உங்களுக்கு நான் சொன்னது சுருக்கம்தான். பட் விரிவான ஒரு வீடியோ நான் உங்களுக்கு கண்டிப்பாக போடுறேன். என்னுடைய சேனலில் பாருங்கள், என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, நன்றி.